இந்த உலகத்தில் மர்மங்களுக்கும் வினோதங்களுக்கும் கொஞ்சம் கூட பஞ்சம் கிடையாது. நம்மளை சுற்றி பல வினோதமான விஷயங்கள் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். அது ஒரு வினோதமான விஷயம் அப்படிங்கிறதே நமக்கு கொஞ்சம் காலம் கழித்து தான் தெரிய வரும். என்னதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பல வளர்ச்சி பெற்றிருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு 5 விஷயங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு தெரிந்தால் அதற்கான ஆன்சரை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. முதலாவதாக சிக்கல் முருகன் கோவில். நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள இந்த முருகன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழா அப்படின்றது ஒன்று நடக்கும். சரியாக 6வது நாளில் இந்த விழாவில் சூரசம்ஹார நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. எல்லா முருகன் கோவில்லையும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி நடந்தாலும் சிக்கல் முருகன் கோவிலில் மட்டும் அந்த சூரனை வதம் செய்ய முருகன் புறப்படும் முன்பு வேல் வழங்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட அந்த உற்சவம், அந்த சிலையில் முத்து முத்தாக வியர்வை கொட்டுவதை நாம் எல்லாருமே பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கு போனாலும் அந்த வியர்வை துளிகளை பார்க்கலாம். இது எப்படி நடக்குது என்பது ஒரு மர்மமாகவே இருக்குது. ஆனால் இதை பார்த்த நாத்திகர்களாக இருக்கட்டும், ஒரு சிலர்களாக இருக்கட்டும், அவங்க கூறின பதில் இதற்கு என்ன அப்படின்னா, முருகனோட சிலையிலிருந்து வர்ற வேர்வைகள் வியர்வை கிடையாது, அது பன்னீர் துளிகள் தானும். கொஞ்சம் பேரும் முருகனை சுற்றி போடப்பட்ட பூமாலையிலிருந்து அந்த நீர்த்துளிகள் தான் மூஞ்சியில் இருக்கிறதாகவும் அவங்க கூறுறாங்க. பட் ஆனால் வருஷம் கணக்கில் நடக்காமல் கரெக்டாக இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில் மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குது. இதற்கான விடயம் இன்னும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இரண்டாவதாக தஞ்சை பெரிய கோவில். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னமாக இருக்கிறது தஞ்சை பெரிய கோவில். இங்கேயும் பல வினோதமான அவிழ்க்க முடியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு விஷயந்தான் இப்போ நாம் பார்க்க போகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1498வது வருஷம் கேரளாவிற்கு கடல் வழியாக வந்தவர் தான் வாஸ்கோடகாமா. அது மட்டும் இல்லாமல் வாஸ்கோடகாமா தான் இந்தியாவிற்கு கடல் வழி பயணத்தை அறிமுகப்படுத்தினார் அப்படின்றது இன்றைய வரலாற்று புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வாஸ்கோடகாமா வர்றதுக்கு 500 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜ சோழன் கட்டி முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் பல பிரெஞ்சு நாட்டோட அரசர்கள் பற்றியும் ரஷ்யாவை நல்லா ஆண்ட அரசர்களை பற்றியும் அந்த கோவிலோட கல்வெட்டுகளில் இருக்குது. 500 வருஷங்களுக்கு முன்னாடி கடல் வழி பயணம் இல்லாத பொழுது ரஷ்யாவில் இருக்க ஒரு அரசரை பற்றி ராஜராஜ சோழனுக்கு எப்படி தெரியும்? ஸோ ராஜராஜ சோழன் தான் கடல் வழி பயணத்தை இந்தியாவுக்கு கண்டுபிடிச்சாரா அப்படின்றது ஒரு கொஸ்டினாகவே தான் இருக்குது. மூன்றாவதாக ராமர் சேது பாலம். இன்றைக்கும் இந்தியாவில் பண்டைய இதிகாசங்களில் ஒன்று தான் ராமாயணம். ஒரு மக்கள் அது ஒரு உண்மை கதைன்னு சொல்கிற பட்சத்தில் இன்னொரு மக்கள் ராமாயணம் முழுக்க முழுக்க ஒரு பொய்க்கதை அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ராவணன் ராமனோட ஒய்ஃபான சீதையை இலங்கைக்கு கடத்திட்டு செல்லும் பொழுது ராமன் சீதையை தேடி இலங்கைக்கு போவார். அப்போதைக்கு இலங்கைக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையில் வானரங்கள் வைத்து ஒரு மிகப்பெரிய பாலம் ஒன்று 48 கிலோமீட்டருக்கு கட்டினதாக சொல்கிறாங்க. இந்த பாலமானது பல்வேறு காலநிலை மாற்றங்கள்னால 15வது செஞ்சுரி முன்னாடி வரைக்கும் இந்த பாலத்தை பயன்படுத்திகிட்டு இருந்ததாகவும் 15வது செஞ்சுரிக்கு அப்புறம் சரியாக 1480வது வருஷம் மிகப்பெரிய சைக்ளோன் ஒன்று இந்த பாலத்தை உடைச்சிட்டதாகவும் பலர் கருதுகிறாங்க. இதை பற்றி பேஸ் பண்ணி பல போராட்டங்கள் நடந்தாலும் நீங்கள் யாருன்னா இந்த பாலத்தை பார்த்துருக்கீங்களா? இதுவரைக்கும் சயின்டிஃபிக்காக எந்த ஒரு ப்ரூஃபும் இந்த பாலம் இருந்ததற்கான அறிகுறியே கிடையாது. உங்களுக்கு இதற்கான விடை தெரிந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான்காவதாக கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்க நாச்சியார் கோவிலில் இருக்க கல்கருடரோட சிலை தான். தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்திற்கும் இடையில் ரொம்ப ஃபேமஸான ஹிந்து டெம்பிள் தான் நாச்சியார் கோவில். இங்கே கல்கருடரோட சிலை உற்சவம் வருஷம் நடக்கும் பொழுது அந்த சிலையை தூக்கிட்டு வீதி உலா வருவாங்க. இதில் ஆரம்பத்தில் 2 பேர் கோவிலை விட்டு வெளியில் இந்த சிலையை தூக்கிட்டு வந்தாலும் சிறிது தூரம் செல்ல 64 பேர் சேர்ந்தாதான் இந்த சிலையை தூக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதோட எடை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் சென்றதும் அந்த சிலையில் இருந்து வியர்வை துளிகள் போன்ற துளிகள் வேற வெளிவரும். எப்படி 2 பேர் தூக்கின சிலை 64 பேர் சேர்ந்தாதான் தூக்க முடியுங்கிற அளவுக்கு எடை கூடுகிறது அப்படின்றதற்கான காரணங்களை இன்னைக்கும் சோதிச்சு பார்த்தும் பல அறிஞர்களால் விளக்க முடியாத ஒரு மர்மமாக தான் இருக்குது. இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஐந்தாவதாக, தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஒரு ஃபேமஸான சுற்றுலாத்தலம் அப்படின்னா சென்னையில் இருக்க மகாபலிபுரம் தான். இந்த மகாபலிபுரத்தில் சுமார் 20 அடி உயரமும் 250 டன் எடையும் கொண்ட எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்க ஒரு கல்லோட பெயர் தான் வெண்ணெய் உருண்டை. இந்த வெண்ணெய் உருண்டை எப்படி அவ்வளோ பெரிய எடையை ஒரு சின்ன பாயிண்டில் ஹோல்ட் பண்ணி பூமியில் நிற்குது அப்படிங்கிறத யாருனாலையும் இன்னமும் கண்டுபிடிக்கல. காலத்தில் இது உருண்டு விழுந்து பல உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு 1908 வருஷங்களில் இந்த கல்லை அங்கேருந்து நகற்றுறதுக்காக பல யானைகளை வச்சு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களால 1 இன்ச் கூட இந்த கல்லை நகர்த்த முடியல. இதற்கான காரணங்களும் இன்னமும் புரியாத புதிராகவே இருக்கின்றது. இதே போல் மேலும் பல வீடியோக்களை பார்க்க அதிசய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.